ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷவர்தன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடத்திலிருந்து முக்கியமான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பன்முகத்தன்மை என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர், பல்வேறு பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்திருப்பினும் ஒற்றுமையாக வாழ்வதே பன்முகத்தன்மை எனப்படும். பன்முகத்தன்மைனா பல்வேறு பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்திருப்பினும் ஒற்றுமையாக வாழ்வதே பன்முகத்தன்மை எனப்படும். இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியா எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம் சொல்கிறாங்கன்னா 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம். ஓகேங்களா. மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க முக்கிய காரணம் என்ன? உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து இனமக்கள் இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது. இல்லை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க. நாலாவது கொஸ்டின் பாருங்கள், நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ள இனங்கள் யாவை? மொத்தம் 5 இருக்குது. திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். அதாவது நவீன இந்திய இனத்தவரும் பகுதி எதுனா மொத்தம் 5 பகுதி: திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் துணைக்கண்டம் சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளும் இந்தியா பெற்றிருப்பதனால துணைக்கண்டம் சொல்கிறாங்க. அது என்னென்ன பண்புன்னு பாருங்கள். மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற கண்டத்திற்குரிய அனைத்து இயற்கை பிரிவுகளையும் கொண்டிருப்பதால் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், முக்கியமான கொஸ்டின். அதிக மழை பொழியும் பகுதி எதுனா மேகாலயா மாநிலத்தில் உள்ள மவுசின்ராம் என்ற பகுதி தான். அதிக மழை பொழியும் பகுதினா மேகாலயா மாநிலம் மவுசின்ராம் என்ற பகுதி. ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், குறைந்த மழை பொழியும் பகுதி எதுனா ராஜஸ்தான் மாநிலம். நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. அதில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். எந்த பகுதி? ஜெய்சால்மர். கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர்? எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், அதாவது கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர்? மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர். இது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள், சமவெளிகளில் வாழும் மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர்? நம்ம சமவெளியில் தானே இருக்கோம், இது வேளாண்மை தொழில். ஓகேங்களா. 10வது கொஸ்டின் பாருங்கள், மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றனர்? மலைப்பகுதியில் என்ன வேலை பண்ணுவாங்க? காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேய்ச்சல் தொழில் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் தொழில் அதிகமாக பண்ணாங்க. இந்த காலத்தில் காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழில் பண்ணுறாங்க. 11வது கொஸ்டின் பாருங்கள், சமூகம் என்றால் என்ன? சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். அதாவது மக்கள் ஒரு கூட்டமாக வாழ்கிறாங்களே அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா சமூகம் சொல்லுவாங்க. அந்த சமூகத்தில் யார் யார் இருப்பாங்க? அதாவது சமுதாயம் சொல்கிறாங்க, சமூகம் 2 ஒன்று தான். அந்த இடத்துல யார் யார் இருப்பாங்கன்னா விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் போன்றவரை சமுதாயம் உள்ளடக்கியது. இப்போ இருக்க எல்லாருமே ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 13வது கொஸ்டின், ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு இதுக்குள்ளேயே கீழ்நிலை அழகு எதுனா ஒரு குடும்பம். ஓகேங்களா. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எதுனா குடும்பம். 14வது கொஸ்டின் பாருங்கள், குடும்பம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதாவது கூட்டு குடும்பம், தனி குடும்பம். கூட்டு குடும்பம் உங்களுக்கு தெரியுது, அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து இருப்பது கூட்டு குடும்பம். இப்போ தனியாக போகிறனால தனி குடும்பம். ஓகேங்களா. 15 சும்மா ஓரளவு பார்த்துங்க. 15வது கொஸ்டின் பாருங்கள், மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழச் செய்வன யாவை? குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கின்றன. 16வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியா எந்த வகை நாடு? இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஓகேங்களா. எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இந்தியா நிர்வாகம் பண்ணலை. அதே பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா அது மத சார்பு நாடு. ஏன்னா அங்கே சமஸ்கிருதம், அதாவது வடமொழி யூஸ் பண்ணி ரன் ஆகிறனால அது ஹிந்திங்களா, அதாவது சமஸ்கிருதம் தான். அதாவது பாகிஸ்தான் மத சார்பு நாடு. நம்ம இந்தியா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து வாழல, அதனால் மத சார்பற்ற நாடு. ஓகேங்களா. 17வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் காணப்படும் மதங்கள் பாருங்கள். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். இதெல்லாம் இந்தியாவில் தலை தோங்கி உள்ளன. அதே கன்ஃபியூசிய மதம் ஒன்று இருக்குது, அது சைனாவில். ஓகேங்களா. 18வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசு எந்த மதத்தை அரசு மதமாக அங்கீகரித்துள்ளது? ஓகேங்களா. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். ஓகேங்களா. இந்த மதத்தான் பின்பற்றணும்னு ஒன்று கிடையாது. நம்ம எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம். அது நம்மள ஒரு அடிப்படை உரிமையில் ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 19வது கொஸ்டின், இந்தியாவில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை முக்கிய மொழிகள் உள்ளன?
இது வந்து கேட்பாங்க. அதாவது 2001 படி, அதாவது மொத்த முக்கிய மொழிகள் பார்க்கும்போது 122 முக்கிய மொழிகள் இருக்குது. பிற மொழிகள் வந்து 1599. ஓகேங்களா, இதை பார்த்துங்க. 20வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் 4 முக்கிய மொழி குடும்பங்கள், முக்கியமானது 4 முக்கிய மொழி குடும்பங்கள். அதாவது 1 பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், 2 திராவிடன், 3 ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், 4 வந்து சீன திபெத்தியன். மொத்தம் 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது. 21வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்மொழி எந்த வகையான மொழி? தமிழ்மொழி ஒரு பழமையான திராவிட மொழி. ஓகேங்களா. 22வது கொஸ்டின் பாருங்கள், முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஓகேங்களா. அதாவது 8வது அட்டவணையில் மொத்தம் 22 மொழிகள். இப்போ தற்போது நடைமுறையில் 22 மொழிகள் இருக்குது. அப்போ வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை மொழிகள் இருந்ததுன்னா 14 மொழிகள் இருந்தது. இப்போ 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 23வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? முதல் செம்மொழினா 2004 தமிழ் மொழி. ஓகேங்களா. 2005 பார்க்கும்போது சமஸ்கிருதம், 2008 வந்து கன்னடம் மற்றும் தெலுங்கு, 2013 கேரளாவில் என்ன மொழி யூஸ் பண்ணுவாங்க? மலையாளம், 2014 ஒடியா. ஓகேங்களா. அப்போ மொத்தம் செம்மொழிகள் வந்து 6 செம்மொழிகள். எப்போ புக்குப்படி 6 செம்மொழிகள் இருக்குது. இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 செம்மொழிகள். பார்த்துக்கங்க, இப்போ முக்கியமான கரண்ட் அஃபேர். ஓகேங்களா. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா 11 செம்மொழிகள் இருக்குது. பழசு 6, ரீசெண்டாக 5 கொண்டாந்துருக்காங்க. எப்போனா 2024 அக்டோபர் 3 மத்திய அமைச்சர் வந்து 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்கு. என்னென்ன மொழினா மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி. மொத்தம் 5 மொழிகள். பழசு 6, மொத்தம் 11 செம்மொழிகள். அதாவது தற்போது இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் 6, அதாவது A 6 கொடுத்துட்டு B வந்து 11 கொடுத்தா நீங்கள் 11 தான் சூஸ் பண்ணணும். புக்கில் இருக்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா தவறு, ஒரு கொஸ்டின் போயிடும். 25வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது சமஸ்கிருதம் 2005. 26வது கொஸ்டின் எல்லாம், அதாவது இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக படிக்கிறேன் பாருங்கள். 25 சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. முக்கியமான கொஸ்டின் ஃபுல்லாக வரையும், அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். 26வது கொஸ்டின் பாருங்கள். தெலுங்கு மற்றும் கன்னடம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2008ஆம் ஆண்டு. 27வது கொஸ்டின் பாருங்கள். மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2013 ஆண்டு. ஓகேங்களா. 28 பாருங்கள். ஒடியா எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து புக்கு படி 2014, ஆனால் வந்து நீங்கள் நெட்லாம் பார்த்தீங்கன்னா 2016 போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 2016 போட்டிருப்பாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2014 தான். அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. 29வது கொஸ்டின் பாருங்கள். 2013ஆம் ஆண்டு கணக்கெடுப்படி இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி எதுனா ஹிந்தி. அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி எது? ஹிந்தி. ஓகேங்களா. இந்தியாவில் ஆங்கிலம் முக்கிய மொழியாக வளர்வதற்கு காரணம் என்ன? 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏதால் 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக ஆங்கிலம் முக்கிய மொழிகளாக எழுச்சி பெற்றது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி இல்லை. எப்போ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆட்சி வந்து புரிஞ்சாங்களோ அப்போ வந்து ஆங்கில மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியத்துவம் கொடுத்தனால தான் வந்து ஆங்கில மொழி வளர்ந்து இப்போ இந்த வந்து நம்மளது நிர்வாக மொழியாக இருக்குது. 31வது கொஸ்டின் பாருங்கள். பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு என்பது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கும் சொல்லாகும். இது ஓரலாக பார்த்துங்க. இந்தியாவில், முக்கியமான கொஸ்டின், இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? மொத்தம் பார்த்திங்கன்னா புக்கில் படி 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்கள்னு போட்டிருக்கான். இப்போ மாறிடுச்சு. இது ஒரு கரண்ட் அஃபேர் மாதிரி தான். அதாவது தற்போது பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா. இந்த 28 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. அதாவது ஒரு மாநிலத்தை கொண்டு போய் எப்படியும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆக பிரிப்பாங்க. என்னென்ன பிரிப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இந்த வருஷம் 2019. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020 தாத்ரா நகர் ஹவேலியும் டாமன் டையும், இது வந்து என்னென்னா இந்த 2 யூனியன் பிரதேசம் ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஓகேங்களா. 28 மாநிலங்கள் என்னென்னு பார்த்துக்குங்க, 8 யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு பார்த்துங்க. 33வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தொழில்துறை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைனா, அதாவது இந்திய அளவில் எத்தனை சதவீதம் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 60% கல்வெட்டுச் சான்றுகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை சதவீத கல்வெட்டுகள் சான்றுகள்னா 60%. பொங்கல் விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா தமிழ்நாடு. ஓணம் விழா அது எங்கன்னா கேரளாவில், எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இது முக்கியமானது. பீகி திருவிழா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பீகி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பீகி திருவிழா வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில். ஓகேங்களா. 37வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை? எதுனா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவாணி இசை மற்றும் கஜல் இசை ஆகியன இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் ஆகும்.
38வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் யாவை? இதெல்லாம் தெரிஞ்சு, இது முக்கியமான கொஸ்டின், இது தெரிஞ்சுக்க ஒரு 4-5 வரும். ஒரு எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு வரும். தமிழ்நாட்டில் பாருங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் ஆகியன தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்களாகும். இதில் ஈஸியாக போடலாம். கேரளாவின் புகழ்பெற்ற நடனங்கள் எதுனா தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். இது வந்து புகழ்பெற்ற நடனங்கள். இதில் எது வந்து செவ்வியல் நடனம் பார்த்தா மோகினியாட்டம். ஓகேங்களா? 39வது கொஸ்டின் பாருங்கள், புகழ்பெற்ற நடனங்கள் எதுனா தெய்யம், மோகினியாட்டம். அதே 40வது கொஸ்டின் பாருங்கள், மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? இதுனா கேரள மாநிலம். 41வது கொஸ்டின் பாருங்கள், பாங்க்ரா நடனம் எந்த மாநிலத்திற்கு சொந்தமானதுன்னா பஞ்சாப் மாநிலத்துக்கு சொந்தமானது. 42வது கொஸ்டின் பாருங்கள், கார்பா மற்றும் தாண்டியா நடனங்கள் எந்த மாநிலத்துக்கு சொந்தமானவை? இதுனா குஜராத் மாநிலம். ஓகே, குஜராத் மாநிலத்தில் ஃபேமஸான நடனங்கள் எதுனா கார்பா மற்றும் தாண்டியா. கல்பேலியா மற்றும் கூமர் நடனங்கள் எந்த மாநிலத்துக்கு சொந்தமானவை? அதாவது 43வது கொஸ்டினாக, கல்பேலியா மற்றும் கூமர் நடனங்கள் எந்த மாநிலத்துக்கு ஃபேமஸானதுன்னா ராஜஸ்தான் மாநிலம். ஓகேங்களா? ராஜஸ்தான் மாநிலத்தில் கல்பேலியா, கூமர். 44வது கொஸ்டின் பாருங்கள், ராசலீலா நடனம் எந்த மாநிலத்துக்கு சொந்தமானது? ஓகேங்களா? ராசலீலா பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு சொந்தமானது. அதே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோலியா நடனம், அதுவும் வந்து உத்தரப்பிரதேசம் தான் வந்து, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 2 நடனங்கள் வந்து புகழ்பெற்றது. எதுனா ராசலீலா மற்றும் சோலியா. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சோலியா வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சொந்தமானதுன்னு போட்டிருப்பான். நீங்கள் இதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புக்கு படி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதாவது சோலியா நடனம் வந்து உத்தரப்பிரதேசம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் செக் பண்ணுங்கள். 46வது கொஸ்டின், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னா இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இந்த சொற்றொடரை உருவாக்கினார். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கினார் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் கூட கேட்கலாம், அது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? 47வது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னா V.A. ஸ்மித். இனங்களின் அருங்காட்சியகம், அது யாருன்னா V.A. ஸ்மித். 48வது கொஸ்டின், இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்வது எதுனா இந்தியாவின் விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கின்றன. 49வது கொஸ்டின், இந்தியாவில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்கள் யாவைனா 3 இருக்குது. என்னென்னா சுதந்திர தினம் 1, குடியரசு தினம் 1, காந்தி ஜெயந்தி ஆகியவை தேசிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. அதாவது இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்குங்க. முக்கியமான கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் நல்லா திரும்ப பார்த்துங்க. புக் பேக் பாருங்கள், இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. ஓகேங்களா? அதாவது 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 2024 படி பார்க்கும்போது 28 இருக்குல்ல, அதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு மாநிலம் வந்து 2 யூனியன் பிரதேசமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்குங்க. 2வது விஷயம் பாருங்கள், இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 3வது விஷயம் பாருங்கள், மிக அதிக மழைப்பொழி உள்ள மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மவுசின்ராம் பகுதி எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலம். கீழ்கண்டலில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபூஷிய மதம். அதாவது சீக்கிய மதம் இருக்குது, இஸ்லாமிய மதம் இருக்குது, ஜொராஸ்ட்ரிய மதம் இருக்குது. கன்ஃபூஷிய மதம் வந்து சைனாவில் நடைமுறையில் இருக்குது. 5வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எண்ணிக்கைனா மொத்தம் 22. 6வது கொஸ்டின் பாருங்கள், மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஓணம் உங்களுக்கு தெரிஞ்சதான் கேரளா. மோகினியாட்டமும் கேரளா தான், தெய்யமும் கேரளா தான். ஓகேங்களா? ஓணம் பண்டிகைனா கேரளா, மோகினியாட்டம் மற்றும் தெய்யம் இந்த 2 செவ்வியல் நடனம் எங்கே இருக்குன்னா கேரளாவில். ஓகேங்களா? 8வது கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 9வது கொஸ்டின், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்னா ஜவஹர்லால் நேரு. 10வது கொஸ்டின் பாருங்கள், V.A. ஸ்மித் இந்தியாவை என்ன சொல்கிறாருன்னா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கிறார். ஓகேங்களா? இனங்களின் அருங்காட்சியகம். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியில் நிலவிய கூறுகளும் காலநிலையும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. எந்த நடவடிக்கைகள்லாம் பொருளாதார நடவடிக்கைகள். ஓகேங்களா? 2வது கொஸ்டின், மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் பகுதி எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலம். 3வது கொஸ்டின், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதாவது முதல் செம்மொழி, அதாவது தகுதி பெற்ற நம்ம மொழி எதுனா தமிழ் செம்மொழி, அதாவது தமிழ் தான். ஓகேங்களா? 4வது விஷயம் பாருங்கள், பீகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பீகு திருவிழாங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில். ஓகேங்களா? அதாவது 6th புக்கில் பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற படத்தில் முக்கியமான ஒரு வரி வினாவிடைகள் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.